குட் மார்னிங். என்ன புக் படிக்கிறீங்க? ஏதோ புக் படிக்கிறீங்க. லைப்ரரியில் அதான் பண்ணுவாங்க. பட் சத்தியமா நான் அதுக்கு வரல. உங்களோட கொஞ்சம் பேசணும். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ லவ் யூ தானே? இல்லையே. இல்லையா? வேற என்ன சொல்ல வந்தீங்க? நான் சொல்ல வந்தது இருக்கட்டுங்க. நான் ஐ லவ் யூ தான் சொல்ல வந்தேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? இல்லன்னா விட்டுருங்க. அதை எப்படிங்க விட முடியும்? உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் கூப்பிட்டேன். அது என்னன்னு சொல்றதுக்குள்ள அது ஐ லவ் யூ தான் நீங்களா எப்படி நினைச்சுக்கலாம்? இது பாருங்க, வீணா ஆர்குமெண்ட் எதுக்கு? சொல்ல வந்ததை சொல்லுங்க, இல்ல நான் போறேன். சொல்ல வந்ததுதான் சொல்ல முடியலையே. அப்படி பண்றீங்களே. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் உங்களை போக விட மாட்டேன். எனக்கு ரீசன் தெரிஞ்சாகணும். எதை வச்சு நான் ஐ லவ் யூ தான் சொல்ல வந்தேன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. Tell me, how could you think I was going to say I love you? ஓகே. நீங்க என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சீங்களா இல்லையா? ஆமா. ரோட்ல நடந்து போற பொண்ணு தனியா பேஸ்ட் பண்ண யாருக்கு தான் சிரிப்பு வராது? ஓகே. என் கம்ப்யூட்டர் புக்ல டென்ஷன் வேண்டாம்னு எழுதி வச்சது நீங்க தானே? ஆமா, நான் தான். நான் என்ன ஐ லவ் யூ நான் எழுதி வச்சேன்? டென்ஷன் வேண்டாம் நான் எழுதி வச்சேன். ஐ லவ் யூ எங்கேயோ இருக்கு, டென்ஷன் எங்கேயோ இருக்கு. அதுக்கும் இதுக்கு எனக்கு சம்பந்தம்? நீங்களும் என்ன மாதிரி காதுல வாக்மேன் மாட்டிட்டு. ஹலோ, வாக்மேனுங்கிறது உங்களுக்காக மட்டும் கண்டுபிடிக்கப்படல. மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தெரிஞ்சுக்குங்க. என்ன என் கூட ஃபைட் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? யாரு? நான் ஃபைட் பண்றேனா? இது பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் இப்படிதான் சொன்னாங்க. எப்படி? ஐ லவ் யூ. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏங்க, உங்க மனசு உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப அழகுனா சரி, உங்க மனசு உங்களை பத்தி எப்படி வேணும்னு நினைச்சுங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா ரோட்ல போற வர பொண்ணுங்க பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்ற லோஃபர் மாதிரி தெரியுதா? ஐ அம் நாட் தட் கைண்ட். Then what kind are you? டேய், எங்க ஓடாதீங்க. நீ மேல மாட்ற. டேய், நீ விக்கி தானே? நீ சிவா இல்லன்னு மட்டும் சொல்லிடாதடா. டேய், நான் சிவா தான்டா. சிவா மை ஃப்ரெண்ட். யார் இந்த பையன்? ஓ பொண்ணு. டேய், எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? என்னடா ஆள் அம்ஜத் கான் மாதிரி இருப்ப. இப்ப என்னடா இப்படி ஆயிட்ட? என்னடா பண்றது? 4 குழந்தைகள் ஆயி போச்சு. அப்புறமா ஒரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டேன். குடும்பம் பெருத்து போச்சு. நான் வத்திட்டேன். ஆமா ராஜா, டேய் நீ எப்படா இருக்க? உனக்கு எத்தனை குழந்தைங்கடா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்னது? உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் 10 குழந்தைய பிறந்திருக்கணுமேடா. 10 அவங்க கேட்டுட்டாங்களே. சாரி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இது வரைக்கும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். எப்படிடா? என்னடா ஆச்சு? சோனா போயிட்டா. ஓ சோ கேக்குற என்னாலயே தாங்க முடியலையே. நீ எப்படிடா? டேய் இத பாரு, ஈவினிங் 6 o'clock நம்ம மீட் பண்றோம். இது என்னுடைய பால் கார்டு, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. டிரைவிங்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ கட்டாயம் வந்துடணும். பல மேட்டர்ல பேசணும்டா. சிஸ்டர் நான் வரேன். ஏப்பா ஹோட்டல் சோலாவுக்கு இப்படி போலாமா? போலாம். எனக்கு அங்க வேலை இல்லை, நான் இப்படியே போறேன். I'm sorry. நான் கேட்டது உங்க மனசை எவ்வளவு புண்படுத்திருக்கோன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, சோனா இறந்துட்டாங்களா? நோ நோ. என்ன போயிட்டாங்கன்னு சொன்னீங்களே? போயிட்டா, விட்டு போயிட்டா. ஏன்னு கேட்டா என்ன சொல்றது? வாழ்க்கையில அவளுக்காக எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா? யூனோ, அவள் செயின் ஸ்மோக்கர். தம் அடிக்கிறது பிடிக்காதுன்னா விட்டுட்டேன் அவளுக்காக. ஈவன் ட்ரிங்க்ஸ் கூட வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணுவேன். பிடிக்காதுன்னா விட்டுட்டேன். அதுவும் அவளுக்காக. என்னையே பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தா என் உயிரை விட்டுருப்பேன். ஆனா அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தது. இருந்தும் போயிட்டா. போயிட்டா. நான் அவளை எப்படி எல்லாம் லவ் பண்ண தெரியுமா? ஆனா நான் இன்னும் அவளையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னடா இவ்வளவு சோகமா பேசுறானே? தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ். It's okay. It's okay. I'm sorry. என்னோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி உங்க மனசை காயப்படுத்த. No. Yes. காயப்படுத்திட்டீங்க. ஹலோ, யாரு? Who's it? யாரு?
நான் பிரியா. பிரியா பிரியா நீ ப்ராப்ளம்? பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்ல, தூக்கம் வரல. என்ன அப்படி தூங்க விடாம பண்ணிட்டீங்களே. மாட்டிட்டா. டேய் சிவா நீ கிரேட்ரா. நான் உங்களை நான் உங்களை என்ன பண்ணேன்? நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் உங்களே நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா. என்னையவா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? உங்களேனா உங்கள இல்ல, உங்களை மீன்ஸ் நீங்க அண்ட் சோனா, அந்த உங்களே நினைச்சிட்டு இருக்கேன். இதுன ரூட் வேற மாதிரி போகுது. சிவா நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன? நான் சோனாவை பார்க்கணும். என்னது? நான் சோனாவை பார்க்கணும். அவளை நானே பார்த்தது இல்ல. வாட்? ஐம் சாரி, அவளை நானே பார்க்க முடியாது, நீங்க எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன். நீங்க சரியான முட்டாளுங்க. யாரு? நானு? ஆமா, சோனா போயிட்டாங்க நேர்ல சொல்லிட்டீங்கல்ல. நான் பார்க்கணும் சொன்னது சோனாவோட போட்டோ. எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கீங்க. நீங்க தாடி இல்லாத தேவதாசா இருக்கலாம், போட்டோ இல்லாத லவரா இருக்க முடியாது. நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது கண்டிப்பா போட்டோவோட வரணும். என்ன? ஓகே ஓகே, குட் நைட். நீ கேனன்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய கேனன்னு இப்பதான் தெரியும். போட்டோக்கு என்ன பண்றது? என்னது போட்டோ கேட்டாளா? என்கிட்ட கேபி சுந்தராம்பாள் போட்டோ இருக்கு, அதை டச் பண்ணி கொடுத்துடலாம்னா நீ ஒத்துக்க மாட்டேன். டி.ஆர். ராஜகுமார் எப்படி? வள வளன்னு பேசிட்டு இருக்காத. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. அது தெரிஞ்சா நான் ஏன்டா வள வளன்னு பேசுறேன்? பைக்கப்பா கொஞ்சம் வண்டி நிறுத்து. உனக்கு இப்ப சோனா போட்டோ தானே வேணும்? ఓకే ఒక నిమిషం వెయిట్ చేయండి. ஹாய் 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 ஹாய். என்ன வேணும் சார்? மொத்தம் இங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? 30 பேரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது? 30,000 சார். டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது? 2 crores. டோட்டலா உங்க வேல்யூ என்ன? 5 crores. ஒரு நிமிஷம் இரு, எதுக்கு இதெல்லாம் கேக்குற? ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும். பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குறியா நீ? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். இப்போ போட்டோவுக்கு எங்க போறது? என்ன வேணும் சார்? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா? ஏன் போட்டோ வேணுமா? நீங்களே வந்தாலும் வேண்டாம். ஆஹா, இவ தான் நான் தேடி வந்த சோனா. எடுத்துட வேண்டியதான். ஹலோ. தேங்க்யூ சார். ஹலோ, போட்டோ எடுக்கல? சாரி, அதை நான் ஏவிஎம் ஸ்டுடியோலயே எடுத்துக்கிறேன். பாத்தியா, ஊட்டி பேக் டிராப்ல ஒரு ஹில் ஸ்டேஷனையே ஜுவல் ஸ்டேஷனா மாத்திருக்கா பாரு. எப்படா கிடைச்சது? உள்ள போனேன், ஆளை பார்த்தேன், தோளை தொட்டேன், அவன் சுத்துனா, நான் சுட்டுட்டேன். இந்த பொண்ணை பார்த்தா சோனாங்கிற பேருக்கு ஏத்தா மாதிரி இருக்கு. இனிமே இவ தாண்டா உன் கனவு கண்ணி சோனா. அட பாவி, பேரை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? ஏய், பொறுங்க 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 பொறுங்க. இப்ப கொடுங்க.